கர்த்தர் யாருன்னு தெரியாத போது குடத்தை தூக்கிட்டு வந்த வேலைக்காரிக்கு முன்னாடி பயந்த பேதுரு கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கழுத்துல நாளைக்கு தலையை எடுக்க போறாங்க, இன்னைக்கு நம்மாளு சுகமா தூங்குறாரு. ஆமே. என்ன ஒரு நிச்சயம்! தேவ பிள்ளைகள் அவர் வந்துட்டா போதும், அவர் வந்துட்டா போதும். ஆமா, இந்த நாளில் ரேமா அதுதான். அவர் வந்தா அவருடைய புறப்படுதல் எப்படி இருக்கும் சொல்லுங்க? அருணோதயம் போல. எல்லாரும் இதை சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய புறப்படுதல், சத்தமா சொல்லுங்க, அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமா இருக்கிறது. ஆயத்தமா இருக்கிறதுனா இருளே இன்னும் 1 hour தான். ஆமென். நைட்டு சிலர் தூக்கம் வராம இருக்கும்போது டைம் பார்ப்பாங்க. எதுக்கு டைம் பார்ப்பாங்க தெரியுமா? இன்னும் 1 hour தான், இன்னும் 2 hours தான், இன்னும் 1/2 hour இருந்துக்கோ. ஆமென். ஹல்லேலூயா. திடீர்னு அப்படி அந்த வெளிச்சம் வர ஆரம்பிக்கும் பாருங்க. க்ளோரி. ஆமென். இப்படி நீங்க இந்த பிரச்சனையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் கொஞ்ச நேரம் தான். இனி நீ அழுது கொண்டிராய். அவருடைய புறப்படுதல் நம்புறவங்க கொஞ்ச நேரம் ஆவியில நிறைந்து இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் சில மணி நேரம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல அவருடைய இந்த வியாதி இன்னும் கொஞ்ச நேரம் தான், இந்த தரித்திரம் இன்னும் கொஞ்ச நேரம் தான், இந்த கடன் இன்னும் கொஞ்ச நாள் தான், இந்த அலைச்சல் இன்னும் கொஞ்ச நாள் தான். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல. ஆண்டவரே நீங்க வருவீர், ஆண்டவரே நீர் வருவீர் என்று காத்திருக்கிறோம், நீங்க வருவீர் என்று காத்திருக்கிறோம். கைகளை உயர்த்தி அப்படியே பிரேயர் பண்ணுங்கப்பா. நீங்க வந்துட்டீங்கன்னா மாறிடும். நாங்க நம்புறோம் உடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தம். ரெடியா இருக்கிறார். எல்லா வேதனையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர. ஆமென். 12 வருட பிரச்சனை, 18 வருட பிரச்சனை, 38 வருட பிரச்சனை, இது எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க என் ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.